விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது படத்துக்கு. என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எனக்குமே பெரிய ஆச்சரியம் தான். இப்போ ரிவ்யூஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் தேட்டரில் இருந்தவங்கள்ட்ட கேட்டதும் சரி, ரிவ்யூஸ் பார்த்ததும் சரி, சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதும் சரி, மேக்ஸிமம் நெகட்டிவ் ரிவ்யூஸும் மிக்சட் ரிவ்யூஸும் தான் வந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் ரிவ்யூ முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா நான் மட்டும் தான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி, இங்கே திரும்பி பார்த்தா எவனையுமே காணுன்ற மாதிரி அந்தளவுக்கு நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்க்க முடிஞ்சிச்சு. வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்ஸோட டிசப்பாயின்மெண்ட், அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் படம் வருது, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூட தான் தேட்டரில் போய் உட்காந்துருப்பாங்க. அப்படி போனதே ஃபஸ்ட்டு தப்பு, அதை பின்னாடி சொல்கிறேன். பட் அப்படி போனவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரோ இல்லை, அஜித்துக்கு பெருசாக இன்ட்ரோலாம் ஒன்றும் கிடையாது, இன்ட்ரோ சாங் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான மாசான சீக்வன்சஸ்லாம் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஃபைட்டே இல்லை அஜித்துக்கு. அப்புறம் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் முழுக்கவே அஜித்தை வந்து 2-3 கேரக்டர்ஸ் போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. பூமர்ன்றாங்க, அப்புறம் லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள அமுச்சுட்டு எல்லாரும் உட்காந்து சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹிம்லேட் பண்ணுற மாதிரியான, நம்ம விரும்புகிற ஒரு ஸ்டாரை இப்படிலாம் அவங்க பார்க்குறத விரும்பவே இல்லை ஆடியன்ஸ். அதிலே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. மொரோவர் அவங்க அந்த மாசம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவுமே ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லை. செகண்ட் ஹாஃபில் சில ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே இருக்குது. பட் அதுவுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான விஷயமா இருக்காதனால ஃபேன்ஸோட டிசப்பாயின்மெண்ட் நமக்கு புரியுது. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க இந்த படத்துக்கு போயிருக்கக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னா, மகிழ் திருமேனியே நிறைய பேட்டிகளை சொல்லிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் கூட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த எல்லா பேட்டிகளுமே வந்து இது யூஷுவல் அஜித் பண்ண கிடையாது. அவருக்கு வந்து பஞ்ச் டைலாக் இல்லை, இன்ட்ரோ சாங் இல்லை, இன்ட்ரோ சீக்வன்ஸ் எதுவும் இல்லை. அவர் வந்து மாசான விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டார். ஒரு காமன் மேனாக தான் இருக்கிறாரு.